ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடே வந்துட்டு பயங்கர கலவரமாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஹீரோனை யாரோ கொலை பண்ணக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ தான் அவங்ககிட்டேருந்து ஹீரோனை காப்பாற்றினா. ஆனால் அவன்கிட்ட கேட்கும்போது நான் சும்மா அந்த பக்கமாக வந்தேங்க அப்படிங்கும்போது வந்து சொல்லியிருப்பான். ஆனால் அந்த எபிசோடோட கடைசியில் ஹீரோயினோட பர்சனல் பாடி கார்டாகவே வந்து ஜாயின் பண்ணியிருந்தான். இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படிங்கும்போது ஷாக்கிங்காகவே ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. அங்கேருந்தான் இந்த எபிசோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கு கிம் கிட்ட இவர் தாங்க நேற்று ஹீரோயினை காப்பாற்றினது, போலீஸ் ஃபோர்ஸில் சீனியர் இன்ஸ்பெக்டராக இருந்தார், என்னோட ஜூனியர் தான் அப்படிங்குமா வந்துட்டு சொல்ல, அவனை வந்துட்டு நீ இது பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்யூங்க, இவருக்கு தக்க சன்மானம் கொடுங்க அப்படிங்குமா சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு கிளம்பி போகிறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இவனை இன்னுமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ ஏதாவது பிளானோட தான் வந்திருக்கானா அப்படிங்கிறது நம்மளுக்கு போக போக தான் தெரியும். இப்போ பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போனால் ஹீரோயினே அவங்க ஹஸ்பண்டே எல்லாரும் அப்படியே கை தட்டி வரவேற்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. அப்படியே அவங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்துட்டு ஒரு புவரான ஃபேமிலியில் தான் வந்து பிறந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயினோட அம்மா வந்துட்டு இந்த கோல்ஃப் ரவுண்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு ஹீரோயினுமே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அங்கே கூட்டிகிட்டு போவாங்க போல். அப்போ ஒரு தடவை இந்த சேர் உமன் பார்க் இருக்கு இல்லையா, அந்தம்மா கோல்ஃப் விளையாடுறக்கு வந்திருக்கு. அந்தம்மா அந்த கோல்ஃப் ஸ்டார்ட் அடிக்க இவங்களும் வந்துட்டு சூப்பர் ஷாட் மேடம், செம்மையாக அடிச்சிருக்கீங்க அப்படிங்கமால சொல்லிட்டு இருக்கா. அது என்ன கடுப்பில் இருந்துச்சோ தெரியல, அந்த கோல்ஃப் ஸ்டிக்கை தூக்கி போட்டுட்டு வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கணத்துலேயே பலர்னு அறையுது. இது உனக்கு நல்ல ஷாட்டா என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி கத்த ஆரம்பிக்க, இவங்களும் சாரி மேடம் தெரியாமல் சொல்லிட்டு அப்படிங்கமா சொல்ல, என்னது மேடமா, நான் சாதாரண மேடம்லாம் கிடையாது, வைஸ் சேர்மன் அப்படிங்கமால வந்து கத்திட்டு இருக்கேன். பேக்ரவுண்டில் ஹீரோயின் சொல்கிறாங்க, இவங்க தாங்க என்னோட ஃப்யூச்சர் மாமியார், அங்கே பாமா உட்காந்துட்டு இருக்கார்ல அவர் தான் இவங்களோட ஹஸ்பண்டு, அப்புறம் இந்த ஆளு ஒரு லாயரு, இந்த அம்மாவோட செக்ரட்டரி, அப்புறம் பின்னாடி இருக்க அந்த 2 பசங்க, ஒன்று என்னோட ஹஸ்பண்டு, இன்னொன்று அவரோட தம்பி. ஆனால் பாவம் எங்கள் அம்மா கண்ணுக்கு தெரியாது, இவங்கள வைஸ் சேர் உமன் கூப்பிடாம மேடம்னு கூப்பிட்ட காரணத்துக்காக அன்னைக்கு அவங்கள வேலையை விட்டே தூக்குவாங்கன்னு அப்படின்னு சொல்ல, இவங்க சொன்னது போலவே அவங்களோட அம்மா வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல. அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கையில் 2 கோல்ட் ஸ்டிக்கே எடுத்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அப்படி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் சேர்மன் பார்க்கோட கார் வந்துட்டு இவங்களை கடந்து போகுது. அதுக்குள்ளே இருக்க சின்ன வயசு கிம்முமே ஹீரோயின் அப்படியே பாவமாக பார்த்துட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கையில் இருக்க கோல்ட் ஸ்டிக்கை பார்த்துட்டு, அம்மா இது யாரோடது அப்படி சொல்லிட்டு கேட்க, இவங்க வந்து அது அங்கேருந்து ஆட்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க போல. ஆனால் ஹீரோயின்ட்ட இது உன்னோடது தான், நீ கோல்ஃப் பிளேயராக வந்து ஆகிறியா அப்படி சொல்லிட்டு கேட்க, அவங்களும் ஓகே அப்படிங்கிற ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தா இவங்க அந்த குச்சி உயரம் கூட வந்துட்டு இல்லை, அது ரொம்ப வெயிட்டாக வேறு இருக்குது போல். இவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஹீரோயின் அம்மா தான், இல்லை உன்னால் முடியும், ட்ரை பண்ணு அப்படிங்கமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி கோல்ஃப் விளையாடக்கும் வந்து கற்றுக்குறாங்க. ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நைட்டில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது, பகலானா கோல்ஃப் கிரவுண்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது அப்படிங்க மாதிரி உங்களோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. அப்போ ஒரு தடவை வீட்டில் இருக்கும்போது இவங்க அம்மா வந்துட்டு டிவியில் ஏதோ பிளேயர் பற்றின நியூஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சடனாக ஹீரோயின் கிட்ட, நீ வந்து இந்த வேலைக்கு போகிறதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணு, யூஎஸ் போவாங்க நடக்கிற பிளேயிங் எபிலிட்டி டெஸ்ட்டில் கலந்துக்கோ அப்படிங்கமா சொல்ல, ஏமா நம்மளாம் எப்படிமா அங்கே போக முடியும், நம்மக்கிட்ட தான் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்ருக்கேன். இங்கே பாரு, நீ படித்து வேலைக்கு போனாலும் கூட கொஞ்சம் கஷ்டம் உன்னால் சம்பாதிக்க முடியும், ஆனால் யூஎஸ் போயிட்டு அந்த டோர்னமெண்ட்லாம் வின் பண்ணேன்னு வச்சுக்கோ, மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கமா சொல்ல, ஹீரோயினும் உங்களோட அண்ணன் அப்படியே வாயை பழக்கிறாங்க, என்னது மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு, வான்சு நீ வந்துட்டு ஒரு நல்ல பிளேயர் ஆக வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தா ஹீரோயின் யூஎஸ் போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஏர்போர்ட்டில் தான் வந்து நின்றுருக்காங்க. இப்போ அப்படியே 12 வருஷம் வந்து கழிச்சு காட்டாங்க. ஹீரோயின் பெரிய பிளேயர் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் 20 டோர்னமெண்ட் கிட்ட வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. டூர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கப்புறமா 12 வருஷம் கழிச்சு இப்போ தான் கொரியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. இவங்க விளையாடினா அந்த கேமே நம்மளுக்கு காட்டாங்க. இது வந்து ஃபைனல் மேட்ச் போல், ப்ரெஷரான சுச்சுவேஷன் தான். ஹீரோயின் எப்படி வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த கோல்ட் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏதோ நம்பர் மாதிரி இருக்கும் போல். அங்கே இருக்க கோச் மாதிரி இருக்க வரும், நம்பர் 6 தான் வந்துட்டு இதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க, இவங்க வந்துட்டு இல்லை 7 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கை வாங்கி ப்ளே பண்ணுறாங்க. அந்த கேமில் வின்னும் வந்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அங்கே இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் எதுக்காக வந்துட்டு நீங்கள் அந்த 7 நம்பர் ஸ்டிக்கை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலாக சின்ன வயசில் வந்துட்டு இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்களா, அவங்க அம்மா அந்த கோல்ட் ஸ்டிக் கொடுத்துருப்பாங்களா, அதோட நம்பர் வந்துட்டு 7 தான். ஸோ சின்ன வயசுலேருந்து நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தனால எனக்கு அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தோணுச்சா, அதனால தான் அப்படிங்கமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த கேமில் வின் பண்ண கப்பு, ப்ரைஸ் மணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவங்க முன்னாடி ரவுடி மாதிரி ஒரு ஆள் வந்து நிற்கிறான். ஆக்சுவலாக இவங்க இவ்வளோ வருஷமாக ஏர்ன் பண்ண மணி எல்லாத்தையுமே இவங்க அம்மா கேம்லிங்கில் போட்டு தோத்துட்டாங்களாட்டுக்கு. அதோடு இந்த ஆள்கிட்ட நிறைய கடனும் வாங்கி வச்சுருப்பாங்க போல். ஸோ கையோடு இவங்க அம்மாவே அந்த ஆள் கூட்டிகிட்டு வரேன், இவங்களுக்கு அவங்கள பார்க்குறக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அப்படியே வின் பண்ண பணத்தை எடுத்து அந்த ஆள்
கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புனவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்க்கவே இல்லை போல். ஆக்சுவலாக இந்த ஒரு நொடி தான் வந்துட்டு இந்த கோல்ஃப் பிளேயர் அப்படிங்கிறத தாண்டி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு உங்களுக்கு தோணியிருக்கும் போல். ஸோ அதுக்கப்புறம் இவங்க சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையுமே டொனேஷனாக தான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் இங்கே பார்ட்டி நடக்கிற இடத்துல ஹீரோயின் அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதோட இவங்களோட நவ் ஃபவுண்டேஷன் பற்றி அதுக்கு எல்லோரும் டொனேட் பண்ணியிருப்பாங்களா அந்த விஷயங்களை பற்றிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இவங்க பேசுறதுல அப்படியே வச்ச கண் எடுக்காம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வந்திருக்க கெஸ்ட் கிட்டேலாம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் இன்வைட் பண்ணதா சொல்லிட்டு ஒரு லேடி அவங்க பையனோட வந்திருப்பாங்களா, அந்த லேடி பேர் வந்துட்டு ஜங்தேரா, அந்த பையன் பேர் வந்துட்டு ஜுன்ஹே. இந்த லேடி வந்துட்டு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிம்மா பார்த்து தனியாவா அப்படிங்கமா வந்து கண்ணை காட்டேன். இந்த ஆள் வந்துட்டு ஹீரோயினுக்கு தெரியாமல் அப்படியே நழுவிட்டு அந்த அம்மா பின்னாடியே வந்துட்டு போகிறான். பார்த்தா இவங்க 2 பேத்துக்கு இடையில வந்து ஒரு அஃபேர் போயிட்டு இருக்காட்டுக்கு. இது 2 இங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார்ட்டி நடக்கிற இடத்துல அந்த குட்டி பையன் ஹீரோயின்ட்ட போயிட்டு இந்த பார்ட்டி எப்போ முடியும், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படிங்கமா சொல்ல, இவங்களை இந்த பையனோட அம்மா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் இவங்களோட பாதுகாப்புக்காக கூடவே தான் வந்துட்டு போகிறான். ஹீரோயின் அங்கே இருக்க ஒவ்வொரு ரூமாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு ரூமுக்கு போய் லைட் போட்டா இது 2 க்ளோஸாக இருக்கிறவங்க பார்த்துறாங்க. அவ்வளோதான், ஹீரோயின் லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்க. அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும் போல். வேறு யாரையாவது உங்களை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹஸ்பண்டுக்கே செம்ம ஷாக்காக வந்துட்டு இருக்கு. இதில் இந்த ஜங்கு வேற அக்கா உங்களுக்கு அப்படின்னு இது ஆல்ரெடி வந்துட்டு தெரியுமா, எப்போலேருந்து உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது இப்போ ரொம்ப முக்கியமாக உன்னோட பையன் உன்னை தேடிட்டு இருக்கான், அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை பார்த்து அப்படியே கோவமாக லுக் விடுறாங்க. இப்போ அப்படியே நர்வஸாக வெளியில் வர அங்கே தான் ஹீரோமே வந்து நின்றுட்டுருக்கான். அவனுக்கு உள்ள நடந்ததெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரில. அவன் அப்படியே ஹீரோயினை பார்க்குறான். இப்போ அப்படியே பார்ட்டி நடக்கிற இடத்துல எல்லாரும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ எதுவுமே நடக்காத மாதிரி இந்த கிம்மு வந்து கையை நீட்ட இவங்களும் அவனோட கையை பிடிச்சிட்டு அந்த டான்ஸ் ஆட இடத்துக்கு போயிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே. என்னதாண்டா இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூசிங்காக தான் வந்துட்டு இருக்கு. இதில் இந்த ஜங்குக்கு வேற இவங்க இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது பார்த்துட்டு ஒரே வயிற்றுச்சலாக இருக்கு போல. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் அவங்க மாமியாரை மீட் பண்ண போக அங்கே கதவை ஓப்பன் பண்ணதே இந்த ஜங்கு தான். அப்படியே ஹீரோயின் பார்த்து திருன்னு முடிச்சிருக்கா. அவங்க ஒரு இடி இடிச்சு உள்ளே போகிறாங்க. ஹீரோயினோட மாமியார் ஜங்கை பார்த்து நீ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, நான் சொன்னது செய் இங்கேருந்து போ அப்படிங்கமா சொல்லிடுறேன். அந்தம்மா அங்கேருந்து வெளியில் போயிடுது. இப்போ ஹீரோயின் கேஷுவலாக ட்ரிங்க் எடுத்து அவங்களோட கிளாஸில் ஊற்றிட்டு மாமியார் கிட்ட உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் தூக்கி அந்த மாதிரி உங்க மேலே அடிக்குது. ஆமாம் நீங்கள் எப்போலேருந்து இந்த மாதிரி மற்றவங்க மேலே பொருளாக தூக்கி வீசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பிறந்ததுலேருந்து அப்படின்னு சொல்ல, இவங்க உடனே அவங்க குடிச்சிட்டு இருந்த கிளாஸை தூக்கி வீசுறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னைக்கு நான் அவங்க மேலே இதை தூக்கி வீசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிளாஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடைக்கிறாங்க. இந்தம்மா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருக்க, இல்லை எனக்கு இன்னும் வந்துட்டு காம் டவுன் ஆகவே வந்துட்டு இல்லை, இப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ என்ன அவங்கள பற்றின விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும் அப்படி தானே அப்படின்னு அந்த அம்மா கேட்க, உங்களோட ரியாக்ஷன் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும் போலையே அப்படின்னு இவங்க கேட்க, இங்கே பாரு நீ எவ்வளோ கேவலமான இடத்துல இருந்த, அங்கேருந்து இன்னைக்கு நீ எங்கே இருக்கியோ அந்த இடத்துக்கு நான் தான் உன்னை கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துக்கு நானே தான் வந்தேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த அம்மா வந்துட்டு, ஆமாம் இந்த விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அவனை டிவோர்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எதுக்கு அதை பண்ணணும், ஆமாம் நான் உங்களோட பையனை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க போலையே அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ டிவோர்ஸுங்கிற முடிவு எடுத்து என்னோட ரெப்புடேஷனை இழுத்து கொண்டு போய் சகதியில் தள்ளிட்டுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க கேட்க, அப்படின்னா நவ் ஃபவுண்டேஷன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகியே இருங்க, அதில் வர ஃபண்டுலேருந்து நீங்கள் சில அமௌண்ட்டை மறுபடியும் எடுத்துருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, நவ் ஃபவுண்டேஷன் ஒன்றும் உன்னோடது இல்லை அப்படின்னு இந்த அம்மா சொல்ல, அது என்னோடது தான், நவ் ஃபவுண்டேஷனை இந்த நிலைமைக்கு கொண்டு வரக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா, என்னோட பையனுக்காக கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே வந்து கிடையாது, நான் மட்டும் உங்களோட பையனை டிவோர்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கவலைப்படுறக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும், நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் என்னோட வேலையில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன், உங்களோட பையனை டிவோர்ஸ் பண்ணணுங்கிற முடிவை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே கெத்தாக சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப, இந்த அப்படி கத்திக்கிட்டே இருக்குது, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் பார்ல உட்காந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே வர பார்க் வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்புக்காக நான் இங்கே நிற்கிற மேடம் அப்படிமா சொல்ல, ஒன்றும் தேவையில்லை நீங்கள் போங்க அப்படிமா சொல்லிடுறாங்க. அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு இவங்க ஹஸ்பண்ட் எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வாலண்டியரிங் ஒர்க் பார்க்குறக்காக இவங்க ஆஃப்ரிக்கா போயிருப்பாங்க போல, அங்கே தான் வந்துட்டு இவனையுமே மீட் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த ஹவின் குரூப் வந்துட்டு இந்த நவ் ஃபவுண்டேஷன் மூலமாக ஆஃப்ரிக்காக்காக ஏதோ டொனேஷன் பண்ணியிருப்பாங்க போல, அதை கொடுக்கறக்காக அவரே அங்கே நேரில் வந்தார். அவருமே எங்கள் கூட சேர்ந்து இந்த வாலண்டியரிங் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தாரு. ஸோ அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க போல. ஸோ அப்போ கிம் வந்துட்டு நீ வந்து இந்த கோல்ஃபெல்லாம் கிட் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டார் அப்படின்னு இவங்க சொல்ல, இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே ஹீரோயின் அவங்க அண்ணனை கூப்பிட்டுட்டு சேர்மன் பார்க்க மீட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. கிம்முக்கு ஓகே சொல்லிட்டாங்க போல். இந்த அம்மா ஹீரோயினை பார்த்த உடனேவே உங்கள் அம்மா பெரிய கேம்பிளிங் அடிக்டாமே அப்படின்னு கேட்க, ஆமாங்க அவங்க கேம்பிளிங் விளையாண்டு என்னோட ப்ரைஸ் மணி எல்லாத்தையுமே வந்து தொலைச்சிட்டாங்க, நான் அவங்க கூட டச்லேயே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் கேம்பிளிங் விளையாண்டு பணத்தையெல்லாம் தொலைக்கலையேங்க அப்படின்னு இவங்க கேட்க, ஒரு காலத்தில் உங்கள் அம்மா
என்னோட கோல்ஃப் கோர்ஸில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணன் வந்துட்டு எங்கள் பற்றி எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் என்னோட குடும்பத்துக்குள்ளே ஒருத்தவங்க நுழைய போகிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றின எல்லா விஷயத்தையும் ரிசர்ச் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்க ஆமாம் உன்னோட குடும்பம் இவ்வளோ புவராக இருந்தும் கூட நீ எப்படி இத்தனை வருஷம் யூஎஸில் இருந்த அப்படின்னு கேட்க உடனே உங்கள் அண்ணன் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் நீங்கள் தாங்க அவங்களுக்கு ஸ்பான்சரே பண்ணீங்க அப்படிமா சொல்ல ஓ அப்படின்னா உன்னோட என்டையர் ஃபேமிலிக்கே வந்து நான் தான் சோறு போட்டிருப்பேன் போலையே அப்படின்னு இந்த மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சொல்ல இவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு நல்ல கோல்ஃப் பிளேயராக இருந்தனால தாங்க நீங்கள் ஸ்பான்சர் பண்ணீங்க அப்படிமா சொல்லிடுறாங்க. அப்போ இந்த அம்மா சடனாக ஹீரோயின் கிட்ட உனக்கு இந்த கோச்சின்கி தெரியுமா பெரிய ஆக்டரு ட்ரக்கு கூட ஓவர் டோஸ் செத்து போனாலே அப்படின்னு கேட்க இவங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஆக்சுவலாக கிம் உன்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளை தான் டேட் பண்ணிட்டு இருந்தா ஆனால் அவளை கொலை பண்ணதே வந்துட்டு நான் தான் அவளுக்கு என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கணுமாமா அப்படிங்குமா வந்துட்டு சொல்ல இங்கே ஹீரோயினுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் பயங்கர ஷாக்காக இருக்கு திருன்னு உங்க முடிச்சுட்டு இருக்கேன் இந்தம்மா அப்படி பைத்திய மாதிரி வந்து சிரிக்க ஆரம்பிக்குது என்னம்மா இதை போய் வந்து நம்பிட்டியா நான் எப்படிமா அவளை கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க ஆமாம் என்னோட பையன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னானா என்ன அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு இவங்களும் சொல்ல அவனுக்கு இந்த காதல் கத்திரிக்காய் பற்றிலாம் வந்துட்டு என்ன தெரியும் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே இனி நவ் ஃபவுண்டேஷனை நீ தான் பார்த்துக்கணும் அதோட நல்ல எக்ஸ்பென்சிவான வெட்டிங் ட்ரெஸ்ஸாக வந்துட்டு எடுக்கணும் ஏன்னா கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை தானே வரும் அப்படிங்கமா சொல்லிட்டு இவங்க அண்ணனை தனியாக கூப்பிட்டுட்டு வந்து போகிறாங்க. இவங்க அப்படியே நல்லா வந்து சிக்கிட்டம் போலையே அப்படிங்கமா திரு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அண்ணன் கிட்ட அந்த லாயர் வந்துட்டு ஏதோ அக்ரிமெண்ட் எல்லாம் கொடுத்து சைன் வாங்கிட்டு இருக்காரு. இந்த சேர்மன் பார்க்கும் தங்கச்சி கிட்ட உங்க அம்மா வந்து அப்ராட்ல இருக்காங்க அப்படிங்கமா நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இப்படிதான் என்னோட கல்யாணம் தொடங்குச்சு இதோட 12 வருஷம் ஆச்சு அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தா இங்க ஹீரோயின் பயங்கரமா வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கமா வர ஹீரோவுமே இவங்களை பார்க்குறான் ஆனால் ஃபர்ஸ்ட் அவன் கிராஸ் பண்ணி போயிடறான். அதுக்கப்புறம் தான் அங்கே வேற எந்த கார்டுமே இல்லை அப்படிங்கிறத கவனிச்சுட்டு திரும்ப வரும்போது இவங்க அப்படியே தள்ளாடிட்டே நடந்து போயிட்டு இருக்கோங்க கீழே விழுகிற மாதிரி போக இவன் தான் வந்து பிடிக்கிறான். ஆமாம் இங்கே எந்த ஒரு கார்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க அவன் கையை தட்டி விட்டுட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்க இவனா அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இப்போ லிஃப்ட்டில் ஹீரோயின் ஏறிதான் இவன் வெளியில் தான் வந்து நின்றுக்கான். லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆயிடுது பார்த்தா மறுபடியும் சடனாக ஓப்பன் ஆகுது. ஹீரோயின் தான் ஓப்பனே பண்ணியிருக்காங்க. இவனும் உள்ளே போயிட லிஃப்ட் அப்படியே மேலே போக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் இன்னொரு லிஃப்ட்லேருந்து அந்த பார்க் வராரு. அந்த பாரில் போய் வந்து பார்த்தா அங்கே ஹீரோயினே காணா. அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்க அவங்க கிளம்பி போயிட்டாங்கங்க அப்படிங்கமா சொல்கிறாங்க. ஹீரோயினும் லிஃப்ட்லேருந்து இறங்கி அவங்களோட ரூமுக்கு போகிறக்காக அப்படியே தள்ளாடிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோ அவங்க பின்னாடி தான் போயிட்டு இருக்கான். இவங்க ரூமுக்கான கீயை வந்துட்டு தேடுறேன்னு அவங்க பர்ஸில் இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டி தேடிட்டு இருக்க ஹீரோ வந்து அவங்கள தூக்கி விட்டுட்டு அவனே அந்த கார்டு எடுத்து அவங்க ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நிஜமாவே நீ அன்னைக்கு எதிர்ச்சியாக தான் அங்கே வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் எதுவுமே பதில் சொல்ல சடனாக என்ன நினச்சாங்களோ தெரில இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் போலையே உனக்கும் அப்படி தான் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே வந்து தெரில. தயவு செய்து பேசாமல் நீ உள்ளே போமா அப்படிங்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணி விட இவங்களும் உள்ளே போகிறவங்க தள்ளாடி கீழே உழுகிற மாதிரி வந்துட்டு போக இவன் போய் அவங்கள பிடிக்க போகிறான். அப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த ரூமோட டோர் க்ளோஸ் ஆயிடுது. இந்த கீ கார்டு வந்துட்டு ரூமுக்கு வெளியிலேயே விழுந்துடுது. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க. அவனுமே நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இருக்கான். அதோட இன்னைக்கு நடந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக அவன் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். இங்கே ஹீரோயின் இப்படி கேட்டனாலேயான்னு தெரில ஹீரோ அவங்க கிட்ட நீங்கள் வந்துட்டு ஹாப்பியா இல்லையா தனிமையில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மேடம் நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து கதவை தட்டுறான். இவனும் கதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சிட்டு வேண்டாம் அப்படிங்கமா சொல்ல அப்போ இங்கே ஹஸ்பண்டுமே வந்துட்டு வெளியில் கிடக்கிற அந்த கீ கார்டை வந்து பார்த்துறான். அவள் இது எடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்க் வந்துடுறாரு. அவர் அந்த கார்டு எடுத்துட்டு அவங்க வந்து ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கமா சொல்ல இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறேன். பார்க்கும் அந்த கார்டை இவங்களோட டோருக்கு கீழே சின்ன கேப் இருக்கா அது வழியாக உள்ள தள்ளி விட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். வெளியில் இடியும் மின்னலுமா மழை கொட்டிட்டு இருக்கு. அப்படியே ஒரு ரொமான்டிக் மியூசிக்கும் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நினச்சி அப்படிங்கிறத நமக்கு காட்டல. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் கொரியா போகிறதுக்காக ரெடி ஆகி வரேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டும் சேர்மன் பார்க்கும் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்க மேடம் அப்படிங்கமா சொல்ல அது தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மேடம் செக்கிங் வேலையில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடறேன். இங்கே ஹீரோயின் கூட ஹீரோ மட்டும் தான் தனியாக நடந்து வந்துட்டு இருக்கான். இவங்க அவன் ஃபேஸையே பார்க்க மாட்டேறாங்க. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அப்படியே கொரியாவில் காட்டுறாங்க. ஹீரோவை பார்த்து தான் வந்துட்டு இந்த ஹவின் குரூப்போட பேலஸ்க்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அது ஏதோ தனி தீவில் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அப்படியே அங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்க ரூம்ஸ் எல்லாம் சுற்றி காட்டிட்டு இருக்கிறவரு இதுதான் வந்துட்டு ஆர்எஃப் டீம் தங்குற இடம் அப்படிங்கமா சொல்ல ஆர்எஃப்னா ராயல் ஃபேமிலியா அப்படின்னு கேட்க ஆமாம் இதுலேயுமே 3 டீம் இருக்கு K1 Q1 P1 சொல்லிட்டு சரிவா இன்னொரு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக இவன் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி சுற்றி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு போகிறான். இப்போ ரூமுக்கு போனோனையும் வெல்கம் Q1 அப்படின்னு பார்க்க சொல்ல ஆமாம் KPQனா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க அதுதான்ப்பா கிங்கு பிரின்ஸு குயினு சேர்மன் பார்க்கு அப்புறம் வைஸ் சேர்மன் கிம்மு அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படிங்கமா சொல்ல இவன் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்க்கிட்ட நீங்கள் தான் வந்துட்டு இங்கே செக்யூரிட்டி ஹெட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த கிம்முக்காக தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம்
அப்படின்னு இவர் சொல்ல, அப்படின்னா அவரோட தனிப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் தான் கவனிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே கேட்க, என்ன அந்த பொண்ணை பற்றி நீ கேட்குறியா அப்படின்னு கேட்க, இவன் வந்துட்டு மணிலால் இவர் ஒரு ஆள்கிட்ட காசு கொடுத்துருப்பாருல, அதை பற்றி கேட்கலாம் நினச்சிருந்துருப்பான் போல, அதை யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க, என்னதான் உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்க, இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு, எதை நினச்சி கவலைப்படாத, உன்னோட பெஸ்ட்டு வந்து கொடு, இந்த இடத்துக்கு வந்து பழகிக்கோ அவ்வளோதான் அப்படின்னு பார்க்க சொல்லிட்டு இருக்கேன். இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட பேக்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறான். அது ஜூயி கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான். அதை பார்க்குற பார்க் வந்துட்டு, இப்படி அப்ராடில் போய் இவன் இப்படி இறந்து போயிட்டானே, அங்கே வந்து கில்லரை கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்குமா புலம்பிட்டு இருக்கவர். ஆமாம், நீ 3 மாதம் மணிலால் தான் இருந்தேன்னு சொன்னேன், ஏதாவது நீ புதுசாக கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்க, இவனும் இல்லை அப்படிங்குமான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த ரூமுக்கு வந்துட்டு லீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வராங்க. உங்கள் சேர்மன் பார்க்குக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் மணிலால் நடந்த அட்டாக்கு அப்புறமா ஹீரோயினுக்காக இவங்களை அசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்குமா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினை காட்டாங்க. அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட மாமனார் வந்து இவங்க கிட்ட, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பா, அதை நீ பண்ணுவியா, நான் உன்னை எந்த அளவுக்கு நம்புறேன் அப்படிங்கிறது உனக்கே தெரியும், இங்கே பாரு என்ன நடந்தாலும் சரி நீ கடைசி வரைக்கும் அவன் ஃபேமிலியில் தான் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்குமா வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ அப்படியே ஹீரோ காட்டுறாங்க. அவனோட ரூமில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சான்ல, அது கீழே விழுந்து வந்து உடஞ்சி போயிடுது. அப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சாகிறதுக்கு முன்னாடி ஜூயிக்கு சொல்லியிருப்பான்ல அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு வேளை இந்த ஃபோட்டோவாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை எடுத்து வந்து பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு மெமரி கார்டு மாதிரி வந்துட்டு இருக்கு. இவன் அதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது யாரோ ஒருத்தரை வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு அப்படி தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பர்சன் மேலே அந்த பெட்ஷீட் வந்து விலகுது. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட மாமனார் தான். அப்படின்னா வந்துட்டு இவரோட டெத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும் போல், அதனால தான் இந்த வீடியோவை இவ்வளோ பத்திரமா வந்து ஜூயிக்கு வச்சுட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. என்னடா ஒரே மர்மமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீரிஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட வாய்ஸ் ஆஃப் அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு